தி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அண்ட் டிரெக்டர் நெல்சன் இவங்க கூட்டணியில உண்டாயிட்டு இருக்கிற படம் தான் ஜெயிலர் 2. இதோட படப்பிடிப்பு சென்னையில ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்குது. கூலி படப்பிடிப்புல அவரோட போர்ஷனை முடிச்சிட்டனால அதே வேகத்துல ஜெயிலர் 2ஓட அடுத்த கட்ட படப்பிடிப்புல ரஜினி பங்கேற்று வருகிறார். ஜெயிலர் 1 ரஜினியோட திரைப்பயணத்துல வசூல்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம். ரிட்டையர்ட் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனா அந்த படத்துல ரஜினி நடிச்சிருப்பாரு. பிளஸ் அனிருத்தோட மிரட்டலான இசை, நெல்சனோட கமர்ஷியல் மீட்டர் இதெல்லாம் சேர்ந்து 650 crores மேல வசூலாகி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டா இந்த படம் ஆச்சு. இந்த படத்துல ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பேன் இந்தியா படமா இது உருவாகணும் அப்படிங்கறனால பல ஸ்டேட்ஸ்ல இருந்து சூப்பர் ஸ்டார்ஸை இறக்குமதி பண்ணிருப்பாங்க. அதாவது மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் அப்படின்னு மல்டி ஸ்டார் கூட்டணி இதுல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பாடலுக்கு தமன்னா வேற டான்ஸ் ஆடினாங்களா. சோ இதெல்லாம் சேர்ந்து படத்தோட வெற்றிக்கு பெருமளவுல உதவிருச்சு. இத ஜெயிலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினி நடித்து முடிச்சிருக்கோம் கூலி படம் இருக்கு இல்லையா, அதுலயும் இதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிலர் ஃபார்முலா அப்படின்னு இந்த விஷயம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஜெயிலர் 2ல இதே ஃபார்முலாவை இன்னும் சூப்பரா ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் 2ஓட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் இதுல நடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலையும் இவங்க அடுத்தடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல அந்த பட்டியல்ல அடிஷனலா பாலகிருஷ்ணாவும் இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பாட்டிலேயே அவர் நடிச்சிருக்க வேண்டியது, பட் ரொம்ப சின்ன கதாபாத்திரமா இருக்கும் அப்படிங்கறனால பெரிய ரோல்ல அடுத்த படத்துல கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் விரும்பினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இரண்டாம் பாகத்திற்குள்ள பாலையாவும் வர்றாரு. சென்னை ராயப்பேட்டையில உள்ள ஒரு தியேட்டருக்கு பக்கத்துல தான் இந்த ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ரஜினியோட போர்ஷன்ஸ் எல்லாம் படமாக்கிட்டு வராங்களாம். 15 days இந்த லொகேஷன்லயே ஷூட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஈசிஆர்ல உள்ள ஒரு ஸ்டுடியோக்கு ஷூட்டிங் ஸ்பாட் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வில்லனா வர விநாயகன் செம்ம கெத்து காட்டியிருப்பாரு. ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் அவரை பழி தீர்த்திருப்பாரு. பட் வர்மா சாவறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் சொல்வாரு, நீ என்ன கொல்லலாம் ஆனா எனக்கு பின்னாடி வர்றவங்கள உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு டயலாக் பேசிட்டு தான் செத்து போயிருப்பாரு. சோ அந்த ஒரு வார்த்தையில இருந்து தான் ரெண்டாவது பாகத்தோட கதை ஸ்டார்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் நெல்சன் படம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அனிருத் இருக்கிறாரு. சோ ஃபார் மாண்டேஜ் பாடலுக்கான ஒரு தீம் மியூசிக்கும் இன்னும் ஒரு பாடலும் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிலர் 2 பத்தின இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வரும். ஸ்டே டியூன்ட்.